உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு கேள்வி. இன்னைக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ் ஃப்ரம் த பைபிள், ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளெயின். அதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம இருக்க முடியுமா, டிசைட் பண்ணலாமா, இருக்கலாமா, இல்லை இந்த மாதிரியா? ஸோ இந்த மெசேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர், ஜஸ்ட் 5 நேம்ஸ், வல்லமையான தேவ மனுஷன், பாஸ்டர் மேடம் சொல்லக்கூடாது, பைபிளில் இருந்து பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையான தேவ மனுஷன். நான் நினச்சேன் 5 பேர்னா 5 பேர் வராது, அஸ் யூஷுவல் மேடமை கூப்பிட்டு 5 பேர்னா 50 பேர் வருது. ஒரே ஒரு பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு பேர். சிம்சன். ஓகே ஓகே, 2 கேரக்டர், ஒரே ஒரு வசனம் வாசித்து இது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதான தேடல் தான் இந்த மெசேஜ். யூஸ்வலாக அவர் பயங்கர வல்லமையான ஊழியருங்க, அங்கே போனால் பேயெல்லாம் ஓடுதுங்க, அங்கே போனால் சுகமாகறாங்க. அந்த மாதிரி இருக்க முடியலையே, நான் உபவாசம் போட்டு அந்த மாதிரி ஒரு வல்லமையான ஊழியனாக மாறணுங்கிற ஊழியக்காரர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? சில சமயம் நம்மளுக்கும் கூட தோணும், நம்ம நார்மல் மனுஷர் மாதிரி இருக்கமோ, ஏன் அந்த மாதிரி இருக்க முடியலன்னு. ஆனால் நார்மல் மனுஷர் மாதிரி இருக்கிறதுலையும் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நான் போன வாரம் சொன்னேன்ல புகையிலப்பட்டியில் ஒரு ப்ரேயர் மீட்டிங், 5வது அல்லது 7வது படிக்கிற ஒரு சின்ன பையன் என்கிட்ட வந்தான், என்னை பார்த்து பேசணும்னு சொன்னான். சொல்டா தம்பி என்ன அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் பிரதர், அவனுக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரில, நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். சரி, 3 வருஷமாக நான் ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன், பேசிகிட்ருக்கேன், ஆன் அண்ட் ஆஃப். நான் பேசுனதில் உன்னை தொட்டது ஏதாவது இருக்குதா? இதெல்லாம் அவுட் ஆஃப் போர்ஷன், அதெல்லாம் எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குறதுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். என்னெல்லாம் டீட்டெயிலாம் கேட்காதீங்க, பேசுகிறது பிடிச்சிருக்கு. அப்போது சாதாரண மனுஷராக இருக்கிறதுல கூட ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் பொதுவாக எல்லோரும் அந்த வல்லமையான ஊழியர், அந்த ஸ்பெஷல் ஊழியர், தோசையில் தான் நார்மல் தோசை ஸ்பெஷல் தோசைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷல் ஊழியக்காரனாக மாறணும். இன்றைக்கும் கூட விசுவாசிகள் ஒரு லெவல் அடுத்து போய் நான் ஊழியம் பண்ணணும், கர்த்தருக்காக நான் காரியங்கள் பண்ணணும், நான் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கான மெசேஜ் அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தரும். சரிங்களா? நிறையா பேர் சொன்னோம்ல, இந்த படத்தை பார்த்தா என்ன தோணுதுங்க? யாரோட பேர் ஞாபகத்துக்கு வருது? ஞானஸ்நானம் கொடுக்குறது யோவான் ஸ்நானன். யாராவது யோவான் ஸ்நானன் சொன்னோமா? நான் நிறையா பேர் கேள்விப்பட்டேன், யாராவது யோவான் ஸ்நானன் சொன்னோமா? எனக்கு கேட்ட மாதிரி தெரில. கரெக்டாக? இப்போது லூக்கா 7:24-28, யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், யார் யோவானை பற்றி சொல்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? யோவான் ஸ்நானன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன், லேவியர்களில் ஒருத்தன். சரிங்களா? அவங்க அப்பா ஊழியம் செய்ய போயிட்டு வெளில வரும்போது தத்துன்னு பேச முடியாமல் வந்தது நம்மளுக்கு தெரியும். அப்போது ஒரு ஊழியக்காரனில் ஒருத்தன். ஊழியக்காரன் நீங்கள் சொல்லப்படவில்லை, தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது யாரா இந்த யோவான் ஸ்நானன்? இதோ
நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான். மல்கியா 3:1 இந்த யோவான் ஸ்நானம் பற்றி தான் சொல்லியிருக்குன்னு யார் சொல்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் யார் தான்? இந்த யோவான் ஸ்நானன் தான். அதுக்கடுத்து என்னை ரொம்ப தொட்ட ஒரு சென்டென்ஸ் இதுதான். ஸ்திரீகளின் இடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. இதுலேயும் ஒரு லெவல் கூட போய் என்ன சொல்லியிருக்குன்னா, தீர்க்கதரிசி மட்டும் இல்லை, பல ரிவிஷன்ஸில் இந்த தீர்க்கதரிசிங்கிறது ஒமிட் பண்ணப்பட்டது. யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் உலகத்தில் படைக்கப்பட்டதில் ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் கிடையாது. தீர்க்கதரிசி கர்த்தரோட பிள்ளை அப்படின்னு இல்லை, இவனை விட ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படின்னா பல ரிவிஷன்ஸில் சொல்லுது. சரிங்களா? தீர்க்கதரிசி கேட்டகரியில் மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒரு ஸ்திரீ வழியாக வந்தவங்களில் யோவான் ஸ்நானனை விட ஒரு பெரிய ஆள் கிடையாது. என்ன யோவான் ஸ்நானன் பண்ணிட்டார்? இப்போ மேடம் சொன்ன மாதிரி 13 பேர்த்த உயிரோடு எழுப்பினாரா? யோவான் ஸ்நானன் செஞ்ச அதிசயம் பைபிளில் ஏதாவது ரெக்கார்ட் ஆகிடுக்கா? ஏதாவது ஒரு அதிசயம்? ஒன்றுமே இல்லை. ஒரு தீர்க்கதரிசி ஒரு வகையான ஆசீர்வாதமான தீர்க்கதரிசியாக இருந்தால் இன்னொருத்தன் சொல்கிறான், இவனை மாதிரி ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு வேணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் எத்தனை பேர்த்த உயிரோடு எழுப்பினானோ அது மாதிரி டபுள் அடுத்தவன் எழுப்ப முடியுது. டபுள் கொஞ்சம் கவுண்ட்டு குறையுதோ அப்படின்னா அவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல போட்ட ஒருத்தன் உயிரோடு எழுந்துச்சு வர்றான். அந்த டபுள் மேட்ச் ஆகணுங்கிறக்காக இங்கே யோவான் ஸ்நானன் என்ன பண்ணார்? என்ன பண்ணனால இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை பார்த்து யோவான் ஸ்நானன் மாதிரி ஒரு பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லணும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் யோவான் ஸ்நானனை போல என்ன மாதிரி ஒரு பெரிய ஆள் யாரும் இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் தெரிகிற மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோவான் ஸ்நானன் என்ன பண்ணார் தெரிஞ்சால் தான் தெரிய முடியும், இல்லைங்களா? இல்லையா? அப்போ என்ன தான் பண்ணார்? யோவான் 1:23-30. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, மெசையா, கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்து வரதை பார்த்துட்டு யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறாரு? எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோமே மெஸ்ஸியா மெஸ்ஸியா மெஸ்ஸியான்னு சொல்லிட்டு மெஸ்ஸியாவோட வருகைக்காக, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தோட பாவத்தை சுமர்ந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் கை காமிச்சார் யோவான் ஸ்நானன். எவ்வளவோ பெரிய காரியங்கள் இருந்தால் கூட இருக்கலே அற்புதமான காரியம் என்னென்னா, தேவன் இயேசு கிறிஸ்து யாருன்னு விளங்க பண்ணவில்லைன்னா யாரையும் விளங்கிக்க முடியாது. சரிங்களா? யோவான் ஸ்நானனுக்கு தேவன் விளங்க பண்ணியிருக்கிறார். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்க முடியும். ஒருத்தர் வர்றாரு, என் காலத்துக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவரை பார்க்க ஆவலாக இருக்கேன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்க முடியும். யோவான் ஸ்நானன் மட்டும்தான் கை நீட்டி இவர் தான் தேவகுமாரன், இவர் தான் மெசையா, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னென்னா, ஜனங்களை, கர்த்தரை அறியாத ஜனங்களை இவர் தான் உன்னுடைய பாவத்துக்கான பரிகாரி, இவர் தான் வழி, இவர் தான் சத்தியம், இவர் தான் ஜீவன் காமிச்சு கொடுக்கறத விட ஒரு மேன்மையான காரியம் இல்லவே இல்லை. விளங்குதா? யோவான் ஸ்நானன் பண்ணது அது மட்டும்தான். இன்றைக்கி உங்களால் சொல்ல முடியாதா? யாராவது ஒருத்தர் வழி தவறி ஒரு குழியில் விழ போகிறாங்கன்னா பிடிச்சு நிப்பாட்டமாக மாட்டுவோமா? நிப்பாட்டுவோம் இல்லைங்களா? அவியாத அக்னியில் போய் விழ போகிற ஒருத்தரை நிப்பாட்டி, தம்பி இது இல்லை வழி, இவர் தான், நீயா உன் கஷ்டத்துக்கான பரிகாரத்தை சுமக்க தேவையில்லை, அங்கே நடக்க தேவையில்லை, இங்கே ஓட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, இவர்கிட்ட வா, இவர் தான் வழின்னு காமிச்சு கொடுத்தா நம்மளும் யாரை போல ஆகிறோம்? யோவான் ஸ்நானனை போல ஆகிறோம். அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸை பாருங்கள். அடுத்து யோவான் 1:35-37. மறுநாளிலே, நாள் காமிச்சாரா? அன்னைக்கு கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் ஜனங்கள் இருந்திருப்பாங்க.
மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷரில் 2 பேர் நிற்கும்போது, யோவான் கூட நிற்கிறது யாரு? யோவானோட சீஷர்கள். யோவான் தான் தனக்கான வழிகாட்டி, இவர் தான்ப்பா லீடர், இவர் தான் தலைவர், இவர் கூட தான் இருப்பேன்னு இவரை பற்றிக்கிட்டு வந்த யோவானோட சீஷர்கள். மொதல் நாள் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் தான் ஆட்டுக்குட்டின்னு சொல்லும்போது அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேங்கிறதுக்கு ரீசன் இப்போ தெரியும். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு என்ன பண்ணாங்களாம்? யோவானை கழட்டி விட்டு ஏசு கிளம்பினாங்க. இதனடா வம்பு, என் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நின்றிருந்த சீஷர்கள் இங்கிட்டு போயிட்டாங்க. யோவான் ஸ்நானனுக்கு ஏதாவது வருத்தம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருந்திருக்கும்னு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வேர்ஸ் எவ்வளோ தெளிவாக காமிக்குது பாருங்க. யோவான் 3:26-30. அவர்கள் யோவான் இடத்தில் வந்து, யாரு? இன்னும் கொஞ்சம் சீஷர்கள், ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. என்னன்னு? இவர் தான் மெஸ்ஸையா, இவர் தான் ஆட்குட்டி நீங்கள் சொன்னீங்கல்ல. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். தமிழில் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இங்கிலீஷ் ரிவிஷன்ஸில் அவரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். என்னமோ அவர் போட்டிக்கு கடை போட்ட மாதிரி அவரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எல்லாரும் என்ன பண்ணுறாங்களாம்? அவரிடத்தில் போகிறார்கள். நம்மள்கிட்ட ஜனங்கள் யாரும் இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் காமிச்சிங்கல்ல, நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தீங்கல்ல, நீங்கள் சொன்னீங்கல்ல இவர் தான், அவர் பின்னாடி எல்லாரும் போகிறாங்க. கூட்டமெல்லாம் அங்கே போகுது. சீஷர்கள் 2 பேர் போனப்பவே கவலைப்படாத யோவான் மக்கள் எல்லாம் அங்கே போகிறத குறித்து கவலைப்படுவாரா? இல்லை மெஸ்ஸியான்னு நான் காமிச்சு கொடுத்த அங்கே போகிறாங்களே அதுதான் கரெக்டுன்னு யோவான் நினைப்பாரா? இதுக்கு யோவான் சொன்ன சென்டென்ஸை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்னு. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். சில பாஸ்டர்ஸே என்னோட ஆட்டுக்குட்டியை அவர் பிடிச்சிட்டு போயிட்டாருங்க, நான் கஷ்டப்பட்டு சேர்த்தேங்க. மெசேஜுக்கு நடுவில் இது சொல்லக்கூடாது, ஆனால் இது எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாளாக இருந்தது. நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோங்க? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கறதுக்கு, நம்மளுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு, அட்லீஸ்ட் அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம இன்னர் மேன் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேற ஒரு இடத்துல போய் இருக்கும்போது இதை விட நல்ல ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறீங்க, இதை விட எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இதை விட ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக போகலாம். சரிங்களா? ஏன்னா நான் சின்ன பையனாக இருந்தப்ப, என்ன பிரதர் இதெல்லாமா சொல்கிறது அப்படின்னா, நான் ஏன் சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் சின்ன பையன், நான் மேட்டுப்பட்டி பேகம்பூரில் பிறந்து வளர்ந்தவன். நான் சின்ன பையனாக இருக்கப்ப திருவேங்கட விலாஸ்னு ஒரு பிரியாணி கடை, காலையில் 6 மணிக்கெல்லாம் பிரியாணி இருக்கும். மேட்டுப்பட்டி ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த திருவேங்கட விலாஸில் வேலை பார்த்த குக்கு வந்து பொன்ராம்னு பக்கத்தில் ஒரு 4 டேபிளோட கடை போட்டார். நான் படிக்கும் காலத்தில் பொன்ராம் பெருசாக வந்துச்சு. என்னோடய அப்பா காலத்தில் இருந்தது தலப்பா கட்டி. நான் திருவேங்குலாஸை பார்த்தேன், பொன்ராமை பார்த்தேன். அதுக்கப்புறம் வெளியூர் போயிட்டு வந்தால் வேணும்னு ஒன்று பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தா சிவான்னு ஒன்று பார்க்குறேன். எங்கே உங்களுக்கு ஆகாரம் திருப்தியாக கிடைக்குதோ அங்கே போகலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே ஆகாரம் கிடைக்குதோன்னு போயிட்டு அங்கே சாப்பாடு சரியில்லைன்னா என்ன பண்ணலாம்? கவலைப்படாமல் திரும்பி வரலாம். ஏன்னா ஒரு நாள் நான் பாஸ்டர் மேடமை கூட்டிகிட்டு அங்கங்கே, நான் தான் டிரைவர் ஜாப் பண்ணுறது உண்டு இல்லை, போகும்போது ஒருத்தவங்களை பார்க்குறேன். இவங்களை ஐம் ரியலி சாரி டு சே திஸ், நிறைய பேர்த்த பர்சனலாக எனக்கு 1 to 1 தெரியாது. சரிங்களா? நான் வளர்ந்து வர்ற புது சின்ன பையன் இல்லையா? அப்போ ஒருத்தரை பார்த்து அவங்கள எனக்கு அடையாளம் தெரியுது, இவங்கள நான் ரொம்ப நாள் ஆச்சே சர்ச்சில் பார்த்துன்னு கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ அவங்க வரல, அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்கல்ல, அப்போ சந்தோஷம்தான். ஏசு கிறிஸ்துவை எங்கேருந்து நோக்கி பார்த்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் இப்போ அங்கேயும் போகிறதில்ல, இப்போ தனியாக வீட்டில் தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன் அப்போ திரும்பி வரலாம் இல்லையா? எல்லோரும் என்ன நினச்சிப்போம், வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு
எந்த முகத்தை வச்சு நான் நம்ம பாஸ்டர் மேடமையும் பார்ப்பேன்? சரிங்களா? அந்த வருத்தத்தில் வராமையே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமையே பட்னியாக சோம்பலாக சோர்ந்து போயிருக்கிறத விட திருப்பி வரலாம். யாரும் உங்களை எதுவும் கேட்க போகிறதில்ல. சரிங்களா? இப்போது இவர் என்ன சொல்கிறாரு? பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, அப்போது பரத்திலேருந்து கொடுக்கலன்னா இல்லை, அவன் ஆசீர்வாதமாக இருக்கான், அவனுக்கு அப்படி இருக்குது, எனக்கு இப்படி இல்லையே. பார்வை எங்கே தான் இருக்கணும்? மேலே, இங்கே சைட் பேஸில் இல்லை. அப்போ உங்கள் பார்வை அங்கே இல்லை, நீங்கள் ரிசீவ் பண்ணுற அளவுக்கு இல்லை. சரிங்களா? அந்த காலத்தில் டிவி ரேடியோக்கெல்லாம் டிவி வேலை பார்க்கலன்னா நேராக மேலே போய் ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நான்லாம் போய் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் கிரிக்கெட் பார்க்குறதுக்கு. இந்த டைரெக்ஷனில் வச்சா வருது. ஸோ அவர் கொடுத்துட்டார், அவர்கிட்ட வந்து சப்ளை இருக்குது. வாங்குகிற நம்மளை டியூன் பண்ணி கரெக்டாக இல்லைன்னா நம்ம தான் போய் டியூன் பண்ணிக்கணும். சரிங்களா? இதோட ஒரு பியூட்டிஃபுல், நான் கிறிஸ்துவல்ல, யோவான் சொல்கிறார், நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்துக்கு குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. எப்போ நீங்கள் வந்து அவர் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு, எல்லாரும் அங்கே போகிறான்னு சொல்கிறீங்களோ, ஏன் டியூட்டி நடந்துருச்சு. ஏன் டியூட்டி என்ன? அவரை கை காமிக்கிறது தான் என்னோடய டியூட்டி. நான் காமிச்சேன், மக்கள் எல்லாம் போகிறாங்கன்னா மை ஜாய் இஸ் ஃபுல்ஃபில்டு. என் சந்தோஷம் பரிபூர்ணமாயிருச்சு. இதோட என்ன சந்தோஷம் எனக்கு வேணும்? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இவர் வல்லமையான ஊழியர். அங்கே யார் பெருகி இருக்கிறது? ஊழியரா இயேசு கிறிஸ்துவா? இங்கே நான் ஊழியம் பண்ணுறேன்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரைமரி டாஸ்க் என்ன தான்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி காமிக்கிறது மட்டும்தான். நீங்கள் அங்கே சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கணும். உங்கள் மூலமாக உங்கள் வழியாக இதுதான் வழின்னு காமிச்சிருக்கணும். இன் சிம்பிள் டேர்ம்ஸ், நம்ம ஒரு ஊரில் இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கங்கே இந்த ஊர் இவ்வளோ தூரம்னு ஒரு ஒரு கை காட்டி மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா? திருச்சி இங்கிட்டு 100 கிலோமீட்டர், மதுரை இங்கிட்டு 57 கிலோமீட்டர். நம்ம வெறுமனையே ஒரு வழிகாட்டிகள். இவர் தான் உன்னுடைய வழி, இவர் தான் சத்தியம், இவர் தான் ஜீவன், இவர் இல்லாமல் நீங்கள் இல்லை, உங்களுக்கு வாழ்வு இல்லை, ஜீவன் இல்லை, உங்களுக்கு நித்திய வாழ்வு இல்லைன்னு காமிக்கக்கூடிய ஒரு டியூட்டி தான் ஸோ கால்டு ப்ரீச்சர்ஸ்க்கும். நாளைக்கு நீங்கள் ஊழியம் பண்ணணும்னு வரணும்னா என்ன தான் பண்ணணும்? என்னை விட்டுட்டு போயிட்டானே, அங்கே போயிட்டானே, வருத்தப்பட அவசியம் இல்லை. அவர் என்ன கர்த்தருக்குள்ளே நிலச்சிருக்காரா? உங்கள் டியூட்டி ஃபுல்ஃபில்டு இல்லைங்களா? கர்த்தர் பரத்துலேருந்து கொடுக்கலன்னா இல்லை, நம்மளோட டியூட்டி அவரை நோக்கி பார்க்கறது தான். இவ்வளோ அருமையான யோவான் ஸ்நானன் தன்னை பற்றி கவலைப்படாமல் ஏசு கிறிஸ்துவை காமிச்சு கொடுத்து இவர் தான் மெசியான்னு சொல்கிற ஒரே ரீசன்னால தான் அவர் யார் குருடரையும் பார்வையை கொடுக்கல, முடவரை நடக்க வைக்கலை, செத்தவங்கள உயிரோட இருப்பல, ஒன்றும் பண்ணலை. சொல்லப்போனால் வீரேன் பாம்பு குட்டிகளை அப்படி திட்டுறாரு, வரவனை கூட திட்டுறாரு. அவர் தான் இந்த உலகத்திலே பிறந்தவரில் பெரிய ஆளாம். நான் சொன்னேன்ல, தீர்க்கதரிசிங்கிறது ஒரே ஒரு ரிவிஷனில் மட்டும்தான் வந்திருக்கு. பொதுவாக மல்டிபிள் ரிவிஷன்ஸில் இவரோட பெரிய ஆள் இல்லவே இல்லைன்னு இருந்திருக்கு. நீங்களும் நானும் யோவான் ஸ்நானனை போல பெரிய ஆளாக இருக்க முடியும் ஏசு கிறிஸ்துவின் பார்வையில். என்ன பண்ணால் இவர் தான் கிறிஸ்துன்னு காமிச்சான். இப்போ நான் வல்லமையான ஊழியன் அப்படின்னா, நான் இத்தனை பேர்த்தை சொஸ்தமாக்கினேன், இத்தனை பேர்த்துக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்சேன், நான் ஏசு கிறிஸ்துவை காமிச்சு கொடுக்குறேன்னா, யார் என்கிட்ட வந்தாலும் இவர் தான் வழின்னு காமிக்கிறேன்னா, அது மட்டும்தான் முக்கியம். சரிங்களா? யோவான் ஸ்நானனும் மனுஷன் தான் இல்லைங்களா? ஆமாம் தானே பிரதர்? யோவான் ஸ்நானன் மனுஷனா, யோவான் ஸ்நானனும் விழுந்தான்னா அப்படின்னா லூக்கா 7:18-23. அப்படி விழுந்த யோவான் ஸ்நானை பற்றி தான் ஏசு கிறிஸ்து இவ்வளோ பாராட்டி சொன்னார். நம்ம முத பார்த்தோம்ல,
லூக்கா 7:18-23 தொடர்ச்சியை தான் நம்ம தொடக்கத்தில் பார்த்தோம். இந்த லூக்கா 7:18-23 பாருங்கள். யோவானும் இந்த எலியாவை பற்றி சொல்லும்போது, உங்களையும் என்னையும் போல சாதாரண மனுஷர் தான், என்னமோ அவங்கெல்லாம் ஸ்பெஷல் நினச்சிக்காதீங்க, நார்மல் மனுஷர் தான், ஆனால் அவங்க மழை நில்லுனா நின்றுச்சு, பெயினா பெஞ்சிச்சு அப்படின்னு எலியாவை பற்றி சொன்னது போல் யோவானும் ஒரு சாதாரண மனுஷர் தான். யோவான் இவர் தான் மெசியான்னு காமிச்சு கொடுத்தாரா? அப்படிப்பட்ட யோவான் இப்போ சிறைப்பிடிக்கப்பட்டார். எல்லாரும் போய் இயேசு கிறிஸ்து பண்ணுறதெல்லாம் யோவான்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ யோவான் என்ன சொல்கிறாரு? யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்தில் போய் என்ன கேட்கணுமா? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? ஐயா, நீங்கள் தான் சொன்னீங்க இவர் தான் மெசையா, இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேர்த்த கூப்பிட்டு வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? சீஷர்களும் போய் இதே தான் கேட்குறாங்க. ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஏண்டா இவ்வளோ மோசமானவங்களாடா, உருப்படாதவங்களா அப்படிலாம் சொல்லலை. அப்படி ஒரு ஓரமாக உட்காரு, என்ன நடக்குதுன்னு பாருன்னு அந்த சீஷர்கள் முன்னாடியே எல்லா அற்புதங்களையும் செய்கிறாரு. ஹீ பர்ஃபார்ம்ஸ் ஹிஸ் டியூட்டி. நீங்கள் உட்காருங்கப்பா, பாருங்கள், இப்போ என்ன பார்த்தீங்களோ அதை போய் சொல்லுங்கள். குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் உபதேசிக்கப்படுகிறது, இதெல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்புகிறார். அனுப்பிச்சிட்டு சொல்கிறாரு, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். இன்றைக்கி நீங்களும் நானும் யோவான் ஸ்நானனை போல் இயேசு கிறிஸ்துவை காமிச்சு கொடுக்க முடியும். 1, யோவானை விட ஒரு வகையில் பெட்டராக இருக்க முடியும், அவர் மேலே இடரல் அடையாமல். சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கோ எனக்கோ இவர் தான் மெசையா, இவர் தான் வழிங்கிறதுல ஏதாவது டவுட் இருக்க முடியுமா? இப்போது வேத வல்லுநர்கள் இதை ஆராய்ச்சி பார்த்துட்டு சில காரியங்கள் சொல்கிறாங்க. சில சமயம் அதீத அறிவு கூட கொஞ்சம் பிரச்சனையாக முடிய சான்ஸ் இருக்குது. இந்த யோவான் பிரசங்கிங்க போது என்ன பிரசங்கிச்சார் பாருங்க. அவரோட வழி ஆயத்தம் பண்ணிட்டு தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? அடித்து நெல்லெல்லாம் சேர்த்துட்டு பதரெல்லாம் என்ன பண்ணணும்? அக்னியில் போடணும். கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை ப்ரீச் பண்ண யோவான் கேட்குறாரு, இவர் போய் எல்லாம் கிருபையாக நல்லதாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்று யாரையும் அடித்த மாதிரி தெரில, ஒன்று நடந்த மாதிரி தெரில. இவர் எதிர்பார்த்தது ஒரு ரஃப் அண்ட் டஃப் மாஸ்டர், ஆனால் வந்தது ரொம்ப ஜென்டில் அண்ட் ஹம்பிள். பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை, பாவிகளுக்கு தான் இரட்சகர் தேவை அப்படின்னு அவர் இறங்கி சப்போர்ட்டிவாக நிற்கிறார். 1. 2, யோவான் ஸ்நானன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தானா? சிறையில் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார்னு இருக்கா இல்லையா அவரை குறித்து? அப்போ அவர் வந்துட்டார்னா நான் இன்னும் ஜெயிலையா இருக்கணும், அப்போ இவர் இல்லையோ, சரியான ஆள் இல்லையோ, இப்படி பல வகையான ரீசன் உள்ளேருந்து குழம்பி போய் வர்றதுக்கு. ஆனால் இந்த குழப்பத்திலையும் யோவான் ஸ்நானன் பண்ண ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? நேராக அவர்கிட்டயே தான் போய் கேட்டான். இவர் இல்லை போல இருக்குப்பா, நம்ம வேற வழி தேடலாம், டெசிஷன் எடுக்கலை, அவர்கிட்டே தான் போகிறான். வர்றவர் நீர் தானா இல்லை வேறொருவரை காத்திருக்க வேண்டுமான். தவறும்போது கூட இவர் என் அப்பா இல்லைன்னு விட்டுட்டு போகல, அவர்கிட்ட தான் வந்து என்ன கரெக்டாக தப்பான்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் யோவான் ஸ்நானனை போல இயேசு கிறிஸ்துவை வழிகாட்ட முடியும். எந்த கஷ்டத்துலையும் எவ்வளோ இன்னைக்கு இவ்வளோ இவர் தான் பிதா, அவரோட பிள்ளைன்னு என்னை ஏற்றுக்கிட்டாரு, இன்னும் எனக்கு கஷ்டம் இருக்கே, இன்னும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, எந்த கஷ்டத்துலையும் அப்பா என் கூட இருக்கார், சகலத்தையும் நேர்த்தியாக செஞ்சு முடிப்பார்னு அவர் மேலே இடரல் அடையாமல் இருப்போம் இல்லைங்களா? நம்ம யோவான் ஸ்நானன் போல இல்லை அதை விட ஒரு பெட்டர் லெவலில் நம்மளால் இருக்க முடியும். சரிங்களா? அதனால தான் சொன்னேன், சாய்ஸ் இஸ் அவர்ஸ். எப்படி இருக்கலாம் இல்லை எப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தரை பற்றி பார்த்தோம். இன்னொருத்தர் யார் பிரதர் அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது தோணுதா? கையில் பணப்பை. இந்த யூதாஸ் நான் கேட்டேன், யோவான் ஸ்நானன் நான் கேட்கல, கேட்கும்போது யூதாஸ் நான் கேட்டேன். இந்த யோவான் ஸ்நானனை பற்றி இயேசு கிறிஸ்து
ஸ்ரீகள் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போல பெரிய ஆள் இல்லைன்னு சொன்னது மாதிரியே யூதாஸை பற்றி சொல்கிறத பாருங்கள். மத்தேயு 6:21-24. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். போய் தான் ஆகணும். சிலுவை நான் சுமந்து தான் ஆகணும், நான் பாடுகள் பட்டு தான் ஆகணும். அப்போ தான் ஒரு வழி எல்லாத்துக்கும் உண்டு. ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். அவன் பிறந்திருக்காமல் இருந்திருந்தா பெட்டர். அவன் லைஃப்பில் நான் பாடுபடணும், யாராவது ஒருத்தர் காமிச்சு தான் கொடுத்து ஆகணும். ஆனால் அந்த ரோல் யார் ப்ளே பண்ண போகிறாரோ அவனுக்கு அந்த அளவுக்கு ஒஸ்ட் சினாரியோ அப்படின்னு சொல்கிறார். யோவான் ஸ்நானன் அவ்வளோ நல்லவராக இருந்தால் கூட ஒரு இடத்துல ஃபெயில் ஆனார்ல. இந்த யூதாஸ் மொத்தமே கெட்ட மனுஷனோட உருவமா. யூதாஸ் யார் தான் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா யோவான் 12:3-5. மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். யூஸ்வலாக ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் கை கால் கழுக தண்ணி கொடுப்பாங்க, ஒரு டவல் கொடுப்பாங்க. இந்த அம்மா கொண்டு வந்தது 300 தினாரி. ஒரு வருஷத்தோட சம்பாத்தியம் கிடையாது, ஒரு வருஷத்தோட சேவிங்ஸ். இதை கொண்டாந்து அந்த அம்மா உடச்சி ஊற்றி அவருக்கு முன்னாடி இந்த பணம், இந்த ஒரு வருஷத்து சேவிங்ஸ் ஒன்றுமே இல்லைன்னு, பணத்தை ஒன்றுமே இல்லாமல் காமிச்சது இல்லாமல் ஏசு கிறிஸ்துவா இந்த 300 தினாரி. ஆனால் இந்த 300 தினாரி ஒன்றுமே இல்லை, பணம் மட்டும் இல்லை. அந்த அம்மா அவருக்கு ஊற்றிட்டு, எல்லா பெண்களுக்கும் பல ட்ரெஸ் இருக்குல்ல, அட்லீஸ்ட் இப்போ துப்பட்டா ஏதாவது ஒன்று இருக்குல்ல, ஏதாவது வச்சு தொடச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட தலை முடியை வச்சு தொடச்சதான். நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மாவை பார்த்தா பாவப்படணுமா, பாச வரணுமா, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கணுமா, என்ன மாதிரி எண்ணங்கள் ஒருத்தருக்கு வரும். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு என்ன எண்ணம் வந்திருக்கு பாருங்க. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனான யூதாஸ் காரியத்தை என்ன சொன்னாராம், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று, எவ்வளோ கிளியர் கட். இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இங்கே எவாலுவேட் ஆகும் தெரியலையப்பான்னு தான் சொல்லுவோம். இவன் அந்த தைலத்தோட வேல்யூ என்னன்னு எக்ஸாக்டாக கோட் பண்ணுறான். இவனுக்கு பணத்தோட கண் எங்கே இருக்குது? நோ ஒன் கேன் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். 2 பேருக்கு ஊழியம் பண்ண ஒருத்தரால் முடியாது. பணத்துக்கும் இயேசு கிறிஸ்துவும் ஊழியம் செய்ய ஒரே நேரத்தில் ஒரு நாள் முடியாது. ஈவனுக்கு கிளியர் கட் எவாலுவேஷன் ஆஃப் மணி ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இதை விற்று என்ன பண்ணணுமா? அவ்வளோ நல்லவனாங்க. எங்க இருக்க காசெல்லாம் கொண்டாந்து காணிக்கையாகவும் தசவமாகவும் சர்ச்சில் போடணுமா? சர்ச்சை விட்டு வெளில போகணுன்னு பாருங்கள், எத்தனை பேர் தேவையானங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? கேட்குறது கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா? என்னத்துக்குங்க? திண்டுக்கல்லே பெரிய சர்ச்சாக இருக்குது, குட் நியூஸ் பைபிள் சர்ச். போய் காணிக்கையும் தசமா அங்கே தான் போடணுமா? மேடம் தெரியும்ல, இப்போ ரிட்டையர் ஆயிருந்தால் கூட அவங்க லெக்சரர், தேவையான காசெல்லாம் அப்போ வரும்ல, அப்போ அதை வச்சு சர்ச்செலாம் மேனேஜ் பண்ண முடியும்ல. முடியுமா முடியாதா? நம்ம காணிக்கையும் தசமாவும் போட்டு தான் ஆகணுமா? அப்படி யாருக்காவது தோணுச்சுன்னா இல்லை கேட்டால் என்ன அர்த்தம்னா, அவங்கெல்லாம் பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்குறவங்கன்னு அர்த்தம். உண்மையாகவே தரித்திரர் மேலே கண்ணு கிடையாது. எதனால் அவன் அப்படி சொன்னானா? அவன் திருடனான படியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனான படியாலும் இப்படி செய்தான். இங்கிலீஷ் ரிவிஷன்ஸில் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் திருடன் தமிழில் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருச்சு. அவன் திருடன் எல்லா சீஷர்களுக்கும் தேவையான செலவுக்கான பணப்பை அவன் வச்சுருந்தான். எப்பப்போ என்னென்ன அவனுக்கு தேவையோ தேவையானதை அவன் லவட்டிப்பான். அதனால தான் அவன் திருடன்.
அவன் என்ன சொல்கிறான், என்னத்துக்குமா வேஸ்ட் பண்ணுற? யூதாஸோட பணத்தை அள்ளி கொண்டாந்து அந்த அம்மா கொடுத்துச்சு. அந்த அம்மாவோட பணத்தை என்ன பண்ணுறது அந்த அம்மாவுக்கு தெரியாதா? என் பணத்தை என்ன பண்ணுறங்கிறது ஏன் உரிமையா இல்லை நீங்கள் சொல்லணுமாங்க? உங்கள் பணத்தை என்ன செய்யணுங்கிறது உங்கள் டெசிஷனா இல்லை வேறு யாராவது வந்து சொல்லணுமா? இந்த அம்மாவோட பணத்தை அது செலவழிக்குது, குப்பத்தூரில் போடுது, என்னமோ பண்ணுது, இவனுக்கு என்ன அக்கறை? ஆனால் அவன் வந்து சொல்கிறான், தரித்திரருக்கு கொடுக்கலாம்ல, என்னத்துக்கு வேஸ்ட் பண்ணுற? அங்கே அந்த அம்மா ஏசு கிறிஸ்துவ அந்த பணமான்னு பார்த்தப்ப எதை உயர்த்தி பார்த்துச்சு? ஏசு கிறிஸ்துவ உயர்த்தி பார்த்துச்சு. இவனுக்கு ஏசு கிறிஸ்துவ அந்த பணமான்னு பார்த்தப்ப இவன் எதை நோக்கி பார்க்குறான்? பணத்தை தான் உயர்வாக நோக்கி பார்க்குறான். ஆனால் எப்பொழுதுமே அந்த பசுந்தோல் போர்த்திய புலி ஒரு, நான் சொல்லும்போதே தேனொழுக பேசுகிறது உள்ளே இருக்க அர்த்தத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். பாவம் இல்லை, எவ்வளோ பேர் பாவப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. உண்மையாகவே அவன் மனசு பாவப்பட்டவங்க மேலே கிடையாது. இவர் இறங்கி சொல்லணும், எப்பா தரித்திரம் இருப்போம் உங்கள் மத்தியில் தான் இருக்கார், அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு யார் இறங்கி சொல்ல வேண்டியது இருக்குது? இவர் இறங்கி சொல்ல வேண்டியது இருக்குது. எப்போ இவனோட கண்ணு பணத்து மேலே இருந்துச்சோ, இப்போது நம்ம கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ ஆண்டவன் ரட்சகனாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இல்லையா? இவனும் இயேசு கிறிஸ்துவ என்னுடைய தலைவன், இவருக்கு பின்னாடி நான் ஒரு சீஷனாக இருக்கேன் சூஸ் பண்ணி வந்தால் தான் இல்லைங்களா? ஆனால் லூக்கா 22:3-5 பாருங்கள். 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் புகுந்தானோன்னு இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. அவன் இருதயத்துக்குள் புகுந்தான். அவன் தாட் ப்ராசஸில் ஹீ டுக் ஓவர். ஏசு கிறிஸ்துவா அவருக்கு அகைன்ஸ்டானா ஹீ பிளேட் த ரோல் அகெயின்ஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சரிங்களா? என்ன பண்ணான்? புகுந்த உடனேயே அவன் பிரதான ஆசிரியரிடத்தில் போய் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்க வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணான். அவரை எப்படி மாட்டி விடலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். எங்கே சாத்தான் இவனை மேற்கொள்ள முடிஞ்சது அப்படின்னா, எங்கே இவன் வீக்காக இருந்தானோ, எங்கே இவன் பார்வை ஃபெயில் ஆயிருச்சோ அங்கே தான் சாத்தான் இவனுக்குள்ளே போக முடிஞ்சது. இதனால தான் உங்களோட கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் அவர் மோசம்னு கூட சொல்ல வேணாங்க. நான் நாளைக்கு என் செலவுக்கு என்ன பண்ண போகிறேன், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நீங்கள் நினச்சி கஷ்டப்பட்டீங்கன்னா சாத்தான் இறங்கி வேலை பார்க்குற அதில் தான் பண்ண முடியும். என் பிள்ளை எப்படி தான் படிக்க போதோ, உருப்பிடுமா இல்லையா, உங்கள் கவலை அங்கே இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளை தான் உங்களுக்கு அங்கே பெரிய கஷ்டமாக இருக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்கள் பார்வை உங்களோட சிந்தை எங்கே இருக்குதோ, பிசாசால் எந்த ஏரியாவில் மட்டும்தான் விளையாட முடியும், அந்த ஏரியாவில் மட்டும்தான் விளையாட முடியும். அதனால தான் பைபிள் படிங்க, பைபிள் படிங்க, பைபிள் படிங்க, அவர்கிட்ட சகலத்தையும் விட்டுடுங்க. எப்போ கண்ணை மாறுறோமோ அப்போ நம்மளுக்கு அடுத்த விஷயம் பெருசாக தெரியும். ஐயோ, தேசத்தை சுதந்திரிச்சுன்னு கொடுத்த தேசத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் ராட்சதர்கள், அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளி சுத்தடா 40 வருஷம். எங்கே அவரை மிஞ்சி உங்களுடைய காரியங்கள் மேற்படுதோ அந்த இடத்துல தான் ஃபெயிலியர். ஸோ எங்கே உங்களுக்கு ஒரு கவலைப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா, இது என்னுடைய பிரச்சனை இல்லை, என்னுடைய அப்பா இதை பார்த்துப்பாருன்னு அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிருங்க. சரியா? ஏன்னா இவன் விழுந்தது எங்கே அவனோட பார்வை இருந்துச்சோ அங்கே தான் விழுந்து போனான். நம்ம விழாமல் இருக்கணும்னா எந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு, நான் இல்லை அவர் பார்த்துப்பாருன்னு அவர்கிட்ட சகலத்தையும் ஒப்பு கொடுக்க முடியுமா, முடியாதா? இந்தது கூட கொஞ்சம் எனக்கு சிம்பிளாக பட்டது. இந்த இடத்த ஆனால் ஹைலைட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, சாத்தான் புகுந்தான். இன்றைக்கும் நம்ம தாட் ப்ராசஸை அலோவ் பண்ண முடியும். நான் சோம்பேறி, எனக்கு இந்த கஷ்டம், நான் என்ன பாவம் பண்ணேனோ அதனால தான் எனக்கு இந்த கஷ்டம், அவர் சகலத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். நீங்கள் இன்றைக்கி இப்படி ஒரு புரிதலில் அக்செப்ட் பண்ணி கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அவர் ஏதாவது பண்ண முடியுமா? அவர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு, இனிமேல் என்ன பண்ணுறதுக்கு இருக்குது? சரிங்களா? ஸோ நம்மளை காத்துக்கொள்ளணும், நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். எந்த இடத்துலையும் நம்முடைய பார்வை அவர்கிட்ட இருந்து வலுவாமல் பார்த்துக்கணும். இதை விட ஒரு அந்த பணத்து மேலே அவன் கண் இருந்தனால இன்னொரு கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட், ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் மத்தேயு 26:14-16. 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்பவன்
பிரதான ஆசிரியரிடத்தில் போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? அந்த அம்மா ஏசு கிறிஸ்துவா 300 தினாரி தைலமான்னு பார்த்தா ஏசு கிறிஸ்துவ உயர்த்தி பார்த்துச்சு. ஒரு தராசில் வச்சா எதை உயர்த்தி பார்த்துச்சு? இவன், நான் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க? 30 பீசஸ் ஆஃப் சில்வர் காயினா ஏசு கிறிஸ்துவா? எது இவனுக்கு பெருசாப்பட்டிருக்கு? அந்த 30 பீஸ் ஆஃப் சில்வர் காயின் இவனுக்கு பெருசாப்பட்டிருக்கு. ஏன்னா இவன் கண் ஃபுல்லாக பணத்து மேலே இருந்தது. ஒருத்தர் பார்வை பணத்தில் இருக்கணும்னா அவங்க பணக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. பணக்காரன்னா பாவி கிடையாது. பணத்தின் மேல் உள்ள ஆசை. இன்னைக்கு நான் பெரிய பணக்காரன் லிஸ்ட்டில் இல்லை, ஆனால் என் பார்வை ஃபுல்லாக பணத்து மேலே இருக்குன்னா அங்கே நான் விழுந்து போகிறேன். சரிங்களா? ஸோ பணம் வேணாம், பணக்காரனானா பாவம் பண்ணிடுவேன் அப்போல்லாம் நினச்சா அது கர்த்தருடைய சித்தத்தின் படி அல்ல. அப்படி இருந்திருந்தால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் செல்வச்சியமானா இருந்திருக்க முடியாது. ஆபிரகாம் லோத்தும் எதனால தான் பிரிஞ்சு போனாங்க? ஒருத்தர் விட்டு ஒருத்தர். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவங்களுக்கு ஆடு மாடு சகலம் இருந்திருக்கு. சரிங்களா? இன்னைக்கு பணம் இல்லை, பணத்தின் மேலான பார்வை. சரிங்களா? இன்னைக்கு பணம் இருக்குது, எல்லாத்தையும் கூட கொடுத்துடலாமா? ஆண்டவருக்கு பற்றுதலாக இருக்கேன்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வான்னு ஒருத்தன்ட்ட சொன்னார்னா அவன் தத்தி மரமண்டை, அவனுக்கு விளங்கலை. ஓன் பார்வை கற்பனைகள் மேலே இல்லைடா. முத என்ன சொல்லியிருக்கு? முதலாவது கற்பனை, ஆண்டவர் தவிர வேறு எதுவும் பெருசாக இருக்கக்கூடாது. அவனுக்கு ஆண்டவரோட பணம் தான் பெருசு. ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வாடா. பின்னாடி வாங்குறது அவருக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவரே, நான் உன் பின்னாடி வரேன்னா, வேணாம் தம்பி, நீ போ, பறவைகளுக்கு கூண்டு இருக்குது, நரிக்கு குழி இருக்குது, மனுஷகுமாரனு தலை சாக்கி இடம் இல்லை. ஒருத்தனை குணப்படுத்துகிறார். ஆண்டவரே, நான் உன் கூட வருவேன். இல்லைப்பா, நீ போ, உன் பிள்ளை உன் ஊர் ஜனத்தோட சந்தோஷமா இரு. அவருக்கு கூட வரணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட தேவன் அவன்கிட்ட ஏன் சொன்னார்? அவன், நான் யோக்கியன், நான் எல்லாத்தையும் சகலமும் நான் செய்து வரேன் சின்ன பிள்ளை வயசும். இல்லைடா, நீ பண்ணலை அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கணும்னா உன் கண் பணத்து மேலே இருக்குங்கிறதுக்காக தான் அவர் அப்படி சொன்னார். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இவன் ஏசு கிறிஸ்துவா 30 வெள்ளி காசுனா எதை பெருசாக பார்த்துட்டான்? 30 வெள்ளி காசு. சரி, யோவான் ஸ்நானன் அவ்வளோ நல்லவர்னு பார்த்தப்போ கூட அவர் வீழ்ந்து போறதுக்கான ஒரு காரியம் நம்ம பார்த்தோம். யூதாஸ் காரியத்தை இவ்வளோ கெட்டவன், கெட்டதின் முழுமையா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி யோசித்து பார்த்தாலும், இந்த மத்தேயு 27:3-5 பார்த்தாலும் அப்படி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அவர் மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன், அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். இப்போது இதை படிக்கும் பொழுதும் என்னுடைய அறிவு என்ன சொல்லுதுன்னா, யூதாஸ் ஏசு கிறிஸ்து கூட இருந்தானா? அவர் செய்த சகல அற்புதங்களையும் பார்த்தான். அவரை குற்றம் பிடிக்க வந்த ஒருத்தரை கூட அவர் பக்கத்தில் ரோட்டில் வெளுத்து அனுப்பிச்சி விட்டார். சீஷர் ஏன் கை கழுவாமல் இருக்காங்க? ஏன்டா உன் பாரம்பரியத்தினால நீ ஏன்டா கற்பனைகளை மீறி நடக்கிற? என்ன ஞாயிற்றுக்கிழமை செடியிலேருந்து பிச்சு சாப்பிட்றாங்க? ஏன்டா தாவீது பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் என்ன அதிகாரத்தினால இப்படி பண்ணுறீங்க? யோவான் ஸ்நானன் என்ன அதிகாரத்தினாலடா பண்ணார்? இப்படி யார் வந்தாலும் சல்ப் விட்டு வெளுத்து அனுப்பிச்சி விட்டுருப்பார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ இவங்களால் எதாவது பண்ணிட முடியுமா? தத்தி பயல்க 30 காசை ஃப்ரீயாக தர்றாங்க, நம்ம காமிச்சு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஆனால் அவன் ஒரு விஷயத்தை விளங்கிக்கல. இயேசு கிறிஸ்து பல முறை சொன்னார், மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர் அடிக்கப்படுவார், அவர் கஷ்டத்துக்குள்ளே போவார். ஓகே, இப்போது நான் சொன்ன அந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து பாப்பா ஒன்று கேட்கலன்னு சொல்லுது. 30 வெள்ளி காசாக ஏசு கிறிஸ்துவன் பார்த்தப்ப அவன் 30 வெள்ளி காசை அதிகமாக விலையாக பார்த்தான்னு தோணுது. கரெக்டாக? ஆனால் அதே இது ஏசு கிறிஸ்து தன்னிடத்தை வந்து கொஷின் பண்ண ஒருத்தர்கிட்டையாவது அடங்கி போன மாதிரி பார்க்குறோமா? ஏன் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க? டேய், ஒழுங்காக கை கழுவி சாப்பிடுங்கடா, ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க? உம்முடைய கஸ்டம்ஸ், உம்முடைய டெய்லி ரொட்டீனுக்காக
ஏன் நியாயப்பிரமாணத்தை புரட்டி போடுறீங்க? ஏன் உங்களுடைய சீஷர்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட பயிரை பறித்து சாப்பிட்றாங்க? தாவீது என்ன பண்ணா நீங்கள் பார்க்கலையா? உங்கள் அப்பா தாவீது, நீங்கள் உயர்த்தி படிக்கிற தாவீது என்ன பண்ணுறான்னு நீங்கள் பார்க்கலையா? இப்படி என்னத்தை கொண்டு வந்தாலும், என்ன இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாலும் அவர் திருப்பி அடித்து வெளுத்து அனுப்பிச்சி விட்ருவார். ஸோ யூதாஸ் அவன் பார்த்தப்ப எப்படி பார்த்துருக்கணும்னா, இவங்கெல்லாம் தத்திக இயேசு கிறிஸ்துவை காமிச்சு கொடுத்து அவரை என்ன இவங்களால் பண்ணிட முடியும்? நம்மளுக்கு 30 வெள்ளிக்காசு லாபம், நம்ம பாஸ் எஸ்கேப் ஆகி வந்துடுவார். இதுதான் அவன் தாட் ப்ராசஸாக இருந்திருக்கணும். சரிங்களா? அதனால தான் அவர் மரண ஆய்வுகளுக்காக தீர்க்கப்பட்டப்ப என்ன பண்ணால் 30 வெள்ளிக்காசு வேணாடான்னு வந்து விட்டு எறிஞ்சான். சரிங்களா? ஆனால் இவ்வளோ பார்த்த யூதாஸ் ஒன்றை விளங்கிக்கலை. மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்படைக்கப்படுவார், அவர் அடிக்கப்படுவார், அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்னு சொன்னாரா இல்லையா? எங்கே போச்சு அவனோட காதும் அவனோட அறிவும்? கேட்கறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். என்னதான் நீங்கள் சங்கு வச்சு ஊதினாலும் செவடையும் காதில் கேட்காதுங்கிற மாதிரி இவனோட பார்வை பணத்திலே இருந்தனால சில விஷயங்களை விட்டுட்டான். எந்த அளவுக்கு அவர் சொன்னார்னா, ஒரு தடவை பேதுரு சொல்லுவோம் அப்படியே, அப்பா கீழே போய் மாட்டிக்க போகிறோம்னா எதுக்கு கீழே போகணும்? இந்த இடம் தான் நல்லா இருக்கே, இங்கே 3 டென்ட்டு, முழுக்க ஒன்று, எலியாவுக்கு ஒன்று, மோசைக்கு ஒன்று போட்டு இங்கேயே ஜம்முன்னு தங்கிக்கலாம் அப்படின்னப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? அப்பாலே போ சாத்தானே, அது தேவனுடைய சித்தத்துக்கு அகைன்ஸ்டாக நீ பேசுகிறேன்னு சொல்லுவார். ஸோ இவன் கெட்டவனாக இருந்தால் கூட 100% கெட்டவன் கிடையாது. இந்த இடத்துல வீழ்ந்து போயிட்டான். இந்த யூதாஸ் பண்ண தப்பு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது. கரெக்டா? அதோட பெரிய தப்பு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? அதோட ஒரு பெரிய தப்பு ஏதாவது இருக்குதா? அவன் போய் நாண்டு கொண்டு செத்தது, அவனுக்கான தப்புக்கான தண்டனையை அவனையே ஏற்றுக்கொண்டது. இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணியிருந்தா, பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு கேட்டாரே, அந்த மன்னிப்போட பிளாங்கெட் யாருக்கும் வந்திருக்கும்? யூதாஸ்க்கு வந்திருக்கும். அவர் எவ்வளோ நல்லவர்னு பார்க்க தவறிட்டான். அதனால தான் சொல்கிறேன், சாய்ஸ் இஸ் அவர்ஸ். அவர் எப்படிப்பட்டவர் அவரை மக்களுக்கு நோக்கி காண்பிக்கிறதும், அவரோ எவ்வளோ நல்லவர் நோக்கி பார்க்கறதும் தான் த பெஸ்ட். இங்கே அவன் வீழ்ந்து போனான். இவன் அவரை காமிச்சு கொடுத்தான். இன்னொரு பையன், ஐயோ இவர் யாருன்னே தெரியாது, சூடம் கொளுத்தி சத்தியம் பண்ணுறேன் இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னானா இல்லையா? ஆனால் அவன்கிட்ட வந்து நேசிக்கிறாயா கேட்டாரா? பேதுரு கூட மட்டும் ஒரு பர்சனல் ஒரு செட்டப் இருக்குது. அங்கே என்ன பார்த்தாங்க என்ன பேசினாங்கன்னு எங்கேயுமே இருக்காது. இந்த பெண்களுக்கு காட்சி அளித்த பிறகு பேதுருவுக்கும் காட்சி அளித்தார், அப்புறம் சீஷருக்கும் காட்சி அளித்தா இருக்கும். அப்போ இவருக்கும் பேதுருக்கும் என்ன நடந்தது? இட் இஸ் பர்சனல் பிட்வீன் தம். பட் ஹி மெட் பீட்டர். தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இப்போ யார்கிட்ட நீ தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன தானே, நீ தான் தெரியாதுன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா? இன்றைக்கி சேவை கூவுறதுக்கு முன்னாடி நீ தான் என்னை மறுதளிப்பேன்னு எனக்கு தெரியுமேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நீ என் பையன் தான், என் பிள்ளை தான் அப்படின்னு செதுக்கிட்டார். யூதாஸ் பண்ணது அவரோ எவ்வளோ நல்லவர்னு பார்க்காம தனக்கான தண்டையை தான் சூஸ் பண்ணிக்கிட்டதான். இன்றைக்கி உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், உங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், உங்களுக்காக அவர் நிர்வாணமானார், உங்களுக்காக அவர் சகலையும் துறந்தார். இன்றைக்கி நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? பரிபூரணமாக, சந்தோஷமாக, சமாதானமாக, நிறைவாக அவரை நோக்கி பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் அவரை காமிச்சிக்கிட்டு இருக்க முடியும் இல்லைங்களா? பிரதர், 5 நிமிஷம் தாண்டிட்டு நினைக்கிறேன், இன்னும் 1 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். பிரதர், இது அவன் மேல் விதிக்கப்பட்டது, இது அவன் மேல் விதிக்கப்பட்டது. முன்னாடியே மல்கியாலே சொல்லிருந்துச்சுல்ல, எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் பாதையை சேவைப்படுத்துவான். அந்த மாதிரி எனக்கு நான் என் தாயின் கருவில் இருக்கும் முன்னாடியே என்னை தெரிந்து கொண்ட தேவன் எனக்குன்னு என்ன வச்சிருக்காரோ அதான் கொடுப்பார் அப்படின்னு யாருக்கா ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா, நம்ம ரோபோட்டா? ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலான்னு விட்டாரா, இல்லை என் சித்தத்தை தான் செய்யணும்னு கையை பிடிச்சி தடுத்தாரா? இன்னைக்கும் சாய்ஸ் இஸ் அவர்ஸ். அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவர் வெளில நின்று கதவை தட்டுவார். திறக்கலாமா வேணாமாங்கிறது யாரோட டிசிஷன்? திறந்தா உள்ளே வந்து நம்ம கூட ஐக்கியமாக இருப்பார்,
இல்லைன்னா ஓகேப்பான்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பார். அதைத்தான் சொன்னார். ஒருத்தர் வேணான்னு சொன்னால் கால் செருப்பில் இருக்க தூசியை கூட தட்டி விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னார். கட்டாயம் வலுக்கட்டாயமாக பிடிச்ச அவனுக்கு திணி அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கும் நம்மளோட சாய்ஸ், இப்படி இருக்க போகிறோமா அப்படி இருக்க போகிறோமா. ரொம்ப சிம்பிள் லைஃப். அவரை நோக்கி பார்த்துட்டு எல்லாருக்கும் அவரை வழி இதுதான் வழின்னு காமிச்சிக்கிட்டு நிறைவாக சந்தோஷமாக வாழ முடியுங்களா? பி பிளஸ்ட்.